எங்க ஒருத்தன் $10 மில்லியன் பணத்தை வின் பண்ண போறான். அதுக்கு அவன் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மெஷின்ல இருக்க ஒரே ஒரு பால இங்க இருக்க ரெட் ஹோல்ல விழ வச்சா போதும். இந்த கேம்ல ஒரு பிளேயர் எத்தனை பால்ஸ் வேணாலும் வாங்கலாம். ஆனா ஒரு பாலோட விலை கிட்டத்தட்ட $4000 இருக்கும். மெஷின்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணதுமே பிளேயர் வாங்கின பால்ஸ் எல்லாம் குறுக்க இருக்க பிராஸ் பின்னை தாண்டி கீழே இருக்க ட்ரேக்கு வரும். அங்க இருக்க முதல் 2 ட்ரேயை தாண்டி 3வது ட்ரேல இருக்க ரெட் ஹோல்ல மட்டும் அந்த பால் விழுந்துருச்சுன்னா $10 மில்லியன் பணத்தோட இது வரைக்கும் பிளேயர்ஸ் எல்லாரும் தோத்த ஒட்டுமொத்த பாலுமே அவனுக்கு பிரைஸா கிடைச்சிடும். இருந்தாலும் கடைசி ட்ரே வரைக்கும் வந்துட்டு அவன் கேம்ல தோத்து போயிடுறான். அதுக்கப்புறமா கைஜு அந்த இடத்துக்கு வர்றான். இங்க வந்ததுமே அந்த பில்டிங்கே ஒன் சைடா சாஞ்சு இருக்கத அவன் நோட் பண்றான். சோ அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரெனோவேட் பண்றது மாதிரி வந்து பில்டிங்கோட ஒரு பக்கத்துல வாட்டர் டேங்கை பில்ட் பண்ணி அந்த ரிக்க சரி பண்றாங்க. அதுக்கப்புறமா கைஜு வாங்கிட்டு இருந்த பணத்தெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு பால்ஸ் வாங்குறான். கேம் ஆரம்பிச்சதுமே எல்லாமே அவன் நினைச்சது மாதிரியே போகுது. ஆனா ரெட் ஹோலுக்கு பக்கத்துல வந்ததுமே அந்த பால் பறந்து போயிருது. பார்த்தா கெசினோக்காரங்க ரிமோட் கண்ட்ரோல வச்சு அந்த ஹோல் உள்ள ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு அந்த கேமை யாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு புரியுது.